அபிராமி கிட்ட யாராவது பேசி பாத்தீங்களா? அவ யார் பேச்சையுமே கேட்க மாட்டா சார். கருணை மனுன்னு அபிராமி போலீஸ்ல கொடுத்திருந்தாலும் அது கம்ப்ளைண்டா மாற ரொம்ப நாள் ஆகாது. இது சாதாரண விஷயம் இல்ல. அபிராமி ஏதோ திட்டத்தோடு தான் வளர்ப்பின்றா. மதன் தனக்கே வேணுன்ற பிடிவாதம் நல்லா தெரியுது. சட்டமும் பெண்களுக்கு சாதகமா இருக்கு. பெண்கள் புகாருக்கு உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் ரொம்ப சிவியரா இருக்கும். நீங்களே சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நாம செய்ய வேண்டியது அபிராமி கிட்ட யாராவது பேசி அவ கொடுத்திருக்கிற கருண மனுவை வாபஸ் வாங்க சொல்லணும். அதுதான் ரோகிணியோட எதிர்காலத்துக்கு நல்லது. அவகிட்ட பேசினாலும் அவ சமாதானமாவாளான்னு தெரியல. வேற ஏதாவது வழி இருக்கா சார்? சாட்சிக்காரன் காலில் விடுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விடுறது பெட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அஸ்திவாரமா அபிராமி இப்படி ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கிறான்னு எனக்கு தோணுது. விவாகரத்தான கணவர்கள் கூட திரும்பவும் பல பெண்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. உறவுகளை பிரிக்கிறத விட உறவுகளை சேர்த்து வைக்கிறதுல தான் சட்டமும் ஆர்வம் காட்டுது. அதனால அபிராமியோட இந்த ஆரம்பகட்ட நடவடிக்கைய சமாதானமான முறையில தடுத்து நிறுத்த பாருங்க. கருணை மனுவா கொடுத்தது கம்ப்ளைண்டா மாறிடாம பாத்துக்குங்க. அபிராமி கொடுத்த ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்குறது தான் எல்லாருக்கும் நல்லது. நல்லா யோசிங்க. நான் சொன்ன விவரத்தை ஆர்கே சார்ட்டையும் கலந்து பேசுங்க. சரிங்க சார், நான் பேசுறேன். அப்ப நான் கிளம்புறேன். வெல்கம். போயிட்டு வாமா. டேய் கௌதம், என்னடா இப்படி ஆயிடுச்சு? அவளுக்கா புத்தி வந்து திருந்தி வரட்டுமா? நீங்க பேசாம இருக்கீங்களா? அபிராமி வரா போல இருக்கு. இப்ப என்ன வந்தா என்ன பண்ணிட போறாங்க? வந்தா பேசி அனுப்பலாம். நீங்க பேசாம இருங்க. டேய், உங்க அப்பா வராரு. ஓ, அனுமார் மாதிரி இப்ப அவர் தூது வராரா? வாங்க, என்னன்னு பாப்போம். ராஜ், டேய் ராஜ். டேய், அவர் ஏதாவது கோமா பேசினாலும் நீ பதிலுக்கு பேசாதடா. என்னடா இறங்கி வர மாட்டியா? என்ன உங்க சம்பந்தி அம்மாக்கு சப்போர்ட்டா? அட போடா முட்டாள. உன்னை பார்த்து ஒரு சபாஷ் சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்டா. என் சம்பந்தியை பத்தி நான் எதெல்லாம் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேனோ அதெல்லாத்தையும் நீ புட்டு புட்டு வச்சிட்டியாடா. அதான் உன்னை பாராட்டலான்னு ஓடியாந்தேன். கை கொடுறா. என் ரத்தண்டா, என் வாரிசு நிரூபிச்சிட்ட. ஒரு ஆம்பளைக்கு அழக பொண்டாட்டி தப்பு செஞ்சா தட்டி கேட்கறதுதான். என்னால முடியல, நீ செஞ்சிட்ட. டேய், அவ போனா போட்டா விட்டுறா. நல்லா இருக்கு ஒரு மகனுக்கு தகப்பன் சொல்ற புத்திமதி. டேய், இதை விட எந்த அப்பன்டா புத்திமதி சொல்லுவான்? நீ என் சிங்க குட்டிடா. வாய மூடுங்க. சின்னஞ்சிசுங்க கோமா நடந்துகிட்ட பெரியவங்க தான் நல்ல வழி சொல்லி திருத்தணும். நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்க. பையன் தப்பு பண்ணி பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். அதை தீர்த்து வைக்கிறத விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இத கேட்க நீ யாரு? இல்ல யாருன்னு கேக்குறேன்.
உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்களா? இது என் பையன் வீடு, அவனை பார்த்து பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். இதுல மூணாம் மனுஷங்களுடைய அனுமதியை நான் வாங்கணும்னு தேவையில்லை. உருப்பிட்ட மாதிரி தான். டேய் மகனே, இதுல யார் பேச்சும் கேட்டுறாதரா, உற்றாத, ஸ்ட்ராங்கா இரு. அந்த அபிராமி என்ன ஒரு ராயல் சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கொடுக்க முடியாத பதிலடியை என் சார்பா நீ கொடுத்துக்கிட்டுறா. இதோட நிறுத்தாத, என்ன உற்றாத. அந்த அபிராமியே வந்து சமரசம் பேசினாலும் ஸ்ட்ராங்கா இரு. கீப் இட் அப். அடங்காத பொண்டாட்டிய இப்படி தாண்டா விரட்டி அடிக்கணும். சபாஷ்டா, வரேன். போங்க போங்க, இன்னும் சோத்துக்கு திண்டாட போறீங்க. என்ன ரம்யா அது? உன் கோவத்தை உன் குழந்தை மேல காமிக்காத. உனக்கு இல்லைனாலும் உன் வயத்துல வளர்ற சிசுவுக்காவது கொஞ்சமாவது சாப்பிடு. இத பாரு, ராஜ் நல்ல பையன், ஏதோ கோவத்துல அவர் அப்படி பண்ணிட்டாரு. நீயும் உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல ஏதோ பேசிட்ட. அவர் அம்மாவை நீ கோவத்துல பேசினதுனாலதான் அவர் ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசிட்டாரு. இத பாரு, ஸ்ரீனிவாசன் சார் போயிருக்காரு. அவர் எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. ராஜ் வந்ததும் நீ முரண்டு பிடிக்காத. என்ன முரண்டு பிடிக்கிறது நானா நீயா? உன் பிடிவாதத்தினால்தான் இன்னைக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை. என்ன சொல்ற? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, கோவமா கூட பார்த்ததில்லை. இன்னைக்கு அவர்கிட்ட போய் நான் தப்பா நடந்துக்கிட்டே தான் கஷ்டமா இருக்கு. சரி, எதுவும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சொன்னா கேளுமா, வா கொஞ்சமாவது சாப்பிடு. ஹலோ, நான் ராஜா அம்மா பேசுறேன். சொல்லுங்க அத்தை, ரம்யா பேசுறேன். ரம்யா, நீ அம்மா குரலே கரகரன்னு இருக்கு, அழுதுட்டே இருக்கியா? அழாம என்ன பண்ண சொல்றீங்க? அவர் எப்படி இருக்காரு? இருக்கா பாருமா, பெரியவங்கிற முறையில சொல்றேன், நீ பேசுறதும் தப்பு. சாரி அத்தை, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நமக்குள்ள என்னம்மா, ஆனா அதே சமயத்துல என் மகன் உங்க அக்காவை பேசுனதும் தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, நான் செஞ்சதுதான் தப்பு. அதை விடுமா. ஆமா, உங்க அக்கா சமாதானம் பேச ஏன் புருஷனை அனுப்புவாங்க? ஏன்? நெருப்ப அணைக்காம நெய்ய ஊத்திட்டு போறாரு அந்த மனுஷன். வந்த மனுஷன் அவனை திட்டுறதை விட்டுட்டு, இல்ல சமாதானம் பண்றதை விட்டுட்டு, இப்படிதான் நீ பொண்டாட்டி அடக்கணும் மடக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அவரோட புத்தி அவ்வளவுதான். அவரை உங்க அக்கா இங்க அனுப்புனதே தப்புமா. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, நீ போனதுல இருந்து நான் வேதனைப்படுறேன். என் புள்ள உள்ளுக்குள்ளேயே அழுகுறான். உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. 2 பேரும் சமாதானமா போக பாருங்க. பிரச்சனைய பேசி தீர்த்துக்கங்க. நானும் பேசி பார்த்துட்டேன், அவன் கோவம் தீரல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, வச்சுட்டுமா? சரிங்க அத்தை. எவ்வளவு கேவலமான மனுஷன்! இந்த அளப்பு இவ்வளவு
நான் நம்பியிருக்கேனே. சம்பந்திமா, சம்பந்திமா, வாங்க. போன காரியம் என்னாச்சு? என்னன்னு சொல்றது? நாக்கு வறண்டதுதான் மிச்சம். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. பிள்ளையாவ கொன்னுடலாம் போல கோவம் வருது. அப்படியா? சொல்லி பார்த்தேன், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், எதுக்கும் பண்ணிக்கிறதா இல்ல. நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் வீட்டு படி ஏறி அவன்கிட்ட போய் பேசினேன். என்னைக்கு அவன் என் பேச்ச கேட்டிருக்கான், இன்னைக்கு கேட்கறதுக்கு யூஸ்லெஸ் ஃபெலோ. வேணாங்க, வேணாம், பேசாம விட்டுருவோம். யார? உங்க பையனியா? வேற யார சொல்ல போறேன்? அவனைத்தான். வேணா சம்பந்திமா, எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், அவன் எதுக்கும் பண்ணிடுற மாதிரி இல்ல. அதான் திரும்ப வந்துட்டேன். வேற ஒண்ணும் சொல்லலையா உங்க பையன்? சம்பந்திமா, அவன் என்னெல்லாம் சொன்னான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா கோவம் வந்து நீங்க போய் அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவீங்க. அந்த அளவுக்கு பேசினாமா? அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ரம்யா வீட்டுக்கு போய் நான் அவளை மறுபடியும் கூட்டு வர மாட்டேன். அவ தலையில அவங்க அக்கா மாதிரி வாழணும்னு எழுதியிருந்தா அந்த தலையெழுத்தை நான் மாத்த விரும்பலன்னு என்கிட்ட சொல்லி மருமகளை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. என்ன பண்றது ஸ்ரீனிவாசன் சார்? விட்டு கொடுக்கணுங்கிறது நம்ம தலையெழுத்துனா அதை யாராலையும் மாத்த முடியாது. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். உங்க பையனுக்கு என்ன கோவம்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். எங்க? அவன் வீட்டுக்கா? வேணாங்க, அவன் மூஞ்சில முழிக்க நான் விரும்பல, நான் வரமாட்டேன். நான் ஒன்னும் உங்களை உங்க பையன் வீட்டுக்கு கூப்பிடல. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்னா மகளிர் காவல் நிலையமா? அவன் மேல கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்க போறீங்களா? எனக்கு யார் மேலயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. எனக்கு யார் மேலயும் நம்பிக்கையும் இல்ல. எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்வேன். கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். கூட வரீங்களா? ஸ்ரீனிவாசன் சார். இது வரேன். என்னம்மா, ஏன் நல்லா இருக்க? ரோஹிணி நீ நினைச்சுதானே பயப்படுற? இல்லப்பா, ரம்யாவை நினைச்சுதான் கவலைப்படுறேன். ரம்யா நினைச்சா? என்னம்மா சொல்ற? ரம்யா நினைச்சு நீ கவலைப்படுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரம்யா நம்ம வீட்டுக்கு வந்து அபிராமி கிட்ட பேசுறேன், அவ குணத்தை மாத்துறேன்னு சொல்லி கிளம்பி போனாப்பா. யார் பேசினாலும் அந்த அபிராமி மாற மாட்டாமா? நீ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அங்க போய் அவமானப்பட்டு வீட்டுக்கு போயிருக்கா.
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையாயிருக்கு. அபிராமி பத்தி ராஜு பேச, அக்காவை பத்தி பேசாதீங்கன்னு ரம்யா கேட்க, அவங்களுக்குள்ள சண்டை. இப்ப ரம்யா அபிராமி வீட்டுல இருக்காளா? அப்படியா? ஆமாப்பா, நம்மளாலதான் அவளுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சோன்னு மனசு உறுத்துதுப்பா. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. அத்தை, உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் அத்தை. சாந்தி, நீ என்னம்மா சொல்ற? அபிராமி மாதிரி ரம்யா இல்ல. எல்லாத்தையும் உணர்ந்து பக்குவமா நடந்துக்க கூடியவ அவ. அபிராமி செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதும் அக்காவை விட்டு கொடுக்காம புருஷன் கிட்ட வாதாடி இருக்கா. ஆனா பேச்சு மாறி அபிராமி ஸ்ரீனிவாசன் பக்கம் பேச்சு போயிடுச்சு. ரம்யா ஸ்ரீனிவாசனை திட்ட, ராஜ் அபிராமியை திட்ட, சண்டை பெருசாயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யா மாமா கிட்ட வந்து சொன்ன மாதிரி அபிராமி கிட்ட அவ போய் பேசினதுல பெரிய மாற்றம். அவளுக்காக நான் ராஜ் கிட்ட பேசுறேன். நீ பேசு சாந்தி. நம்மளால அந்த பொண்ணுக்கு எந்த பழியும் வந்துடக்கூடாது. சரிங்க அத்தை, நான் நிச்சயமா பேசுறேன். நான் கிளம்புறேன் அத்தை. என்னம்மா வந்த உடனே கிளம்புற? அத்தை, அவருக்கு சாம்பார் ஊத்துங்க. வர அத்தை. அம்மா சாப்பிட்டு போலாம் சொல்லுமா. சாந்தி, நான் சாப்பிட்டேன் அத்தை. கௌதம், பாவண்டா அவ புள்ளதாச்சு பொண்ணு, போய் கூட்டிட்டு வா. மா, நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா. அவ என்னமா உங்களே ஏத்து பேசுறா? அதுக்குலடா எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னேன். என் தங்கச்சி பேசினது தப்புதான். அவ என் மேல இருக்கிற பாசத்துலதான் இப்படி எல்லாம் பேசிட்டா. அவ சின்ன பொண்ணு, விகல்பமா பேச மாட்டா. நானாவது அவ மேல கோச்சுப்பேனே தவிர அவ தப்பை தவறி கூட ஒரு வார்த்தை தப்பா பேச மாட்டா. ராஜோட கோபம் எனக்கு தெரியும். அவரா சொல்லனாலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பாக்குறீங்க? நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வரேன். ரோஹிணி மேல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன்.